அமித்ஷா அவர்கள் வந்து டெல்லியில இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா பீகார் எலெக்ஷனுக்கு இந்த வேலைகள் செஞ்சாங்க இல்லையா, தேர்தல் பிரச்சாரம் பண்றதா இருக்கட்டும், பூத்ல போயிட்டு அந்த ஓட்டுலாம் எண்றது. ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் வந்து திருப்பி பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வர வைக்கதான் இருக்காங்கன்ற மாதிரி செய்திகள் வெளிவந்திருக்கு. இல்லை, அந்த மாதிரி பண்ண முடியாது. அதாவது இப்போ நீங்கள் வந்து பிஜேபி கட்சி சார்ந்து கேன்வாஸ் பண்ணணும் அப்படின்னா கட்சி சார்ந்து போவாங்க. அப்படி இல்லை அரசாங்கம் சார்ந்து அப்படி இருக்கணும்னா அவங்க தமிழ்நாடு அரசாங்கத்தில் ஊழியர்களாக தான் இருப்பானே தவிர வேற்று மாநிலத்து ஊழியர்கள் வந்து இங்கே வந்து எதுவும் பண்ண முடியாது. அதனால் வந்து இது வந்து இங்கே வந்து வெளி மாநிலத்திலேருந்து யாருக்கெல்லாம் வர முடியாது. இங்கே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வரலாம், எலெக்ஷன் பூத்துலேருந்து அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர் வரலாம். புரியுதுங்களா? அவங்களாம் வந்து வீடியோலாம் யாரும் போக மாட்டாங்க. அவங்க வந்து கேன்வாசிங் வந்து ஒரு மேடையிலையோ இல்லை ஒரு அரசாங்க ஆஃபீஸில் உட்காந்துட்டு அவங்களுக்கு கீழே வரவங்களுக்கு வீடோட போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கே ப்ரீஃப் பண்ணுவாங்க. ஒன்று தான் கட்சிக்காக பேசணும், அது மேடையே பேச போகிறாங்க. அவங்க வீடு போகலாம். அது வந்து கட்சி சார்ந்து. இது பிஜேபி மட்டும் கிடையாது, காங்கிரஸ் பண்ணும், அதிமுக பண்ணும், திமுக பண்ணுவாங்க, எல்லாமே கேன்வாஸ். மற்றபடி அரசாங்க ஊழியர்கள் மற்ற மாநிலத்திலிருந்து இங்கே வந்து பிஎல்ஓவோ பிஎல்ஏவோ இருக்க முடியாது.